கோவிட் காலத்தில் இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை சீன அரசாங்கம் நன்கொடைகளாக வழங்கியுள்ளது. இலங்கைக்கான சீன தூதுவர் தெரிவிப்பு. அனுர அரசும் இனவாத போக்குடனே செயற்படுகிறது. சிவஞானம் ஸ்ரீதரன். பிணைமுறி மோசடி பணத்தில் ஐக்கிய தேசிய கட்சி செய்த தேர்தல் பிரச்சாரம் கசிந்த உண்மைகள். 6 அடி அறையில் மூச்செடுக்க கூட வழியில்லாமல் போராடும் சுரேஷ் சாலே மருத்துவ அறிக்கையில் கிடைத்த ஆதாரம். யாழ் பல்கலைக்கழக விசாக்கூடு விவகாரம் கொழும்பிலிருந்து முன்வைக்கப்பட்டுள்ள குற்றச்சாட்டு. யாழில் 6 கடற்தொழிலாளர்கள் கைது, சோதனையில் பெறுமதியான பொருட்கள் மீட்பு. ஜனாதிபதி பிரதமரை வைத்து போலி காணொளிகள், பொதுமக்களுக்கு அவசர எச்சரிக்கை. முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட தீ விபத்து, வெளிவரும் அதிர்ச்சிகர பின்னணி. கோடபய ராஜபக்சவுக்கு எதிராக போதுமான சாட்சியங்கள் இல்லை, அலி சப்ரி தெரிவித்த பரபரப்பான கருத்துக்கள். பாராளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் சமகாலத்தில் உள்ள விடயங்கள் தொடர்பாக கிளிநொச்சி அலுவலகத்தில் ஊடக சந்திப்பு ஒன்றை நடாத்தி கருத்து தெரிவித்தார். இதன்போது அவர் கருத்து தெரிவிக்கையில், அருட்தந்தை ஜீவந்த பீரிஸ் அவர்கள் கடந்த மே 18ஆம் தேதி கொழும்பிலே நடைபெற்ற மே 18 இன அழிப்பு நாளை மிக பகிரங்கமாக இலங்கையிலே தமிழர்கள் மீது புரியப்பட்டது இனப்படுகொலை என்பதை வெளிப்படையாக கூறியிருந்தார். சிங்கள மக்களிடமிருந்து இவ்வாறான ஒரு கருத்து வெளிவருதல் என்பது மிக அருமை. அது மிகவும் ஆரோக்கியமான ஒரு கருத்தை அவர் சொல்லியிருக்கின்றார். காரணம், தமிழ் மக்களுக்கு நடைபெற்றது எல்லோருக்கும் தெரிந்த வகையிலே மிகப்பெரிய இனப்படுகொலை என்பது உலகமே ஏற்றுக்கொண்ட ஒரு விடயமாகவே இன்றும் இருக்கின்றது. இலங்கையிலே முதல் நடந்த இலங்கையினுடைய போர் நடவடிக்கைகளை, தமிழ் மக்களுக்கு எதிரான இன அழிப்பு நடவடிக்கைகளை விசாரிக்க என உருவாக்கப்பட்ட நல்லிணக்க ஆணைக்குழுவுக்கு முன்னால் மன்னாரின் பேராயராக இருந்த மறைந்த ஆயர் ராஜப்பு யோசப் அவர்கள் தெளிவான ஒரு அறிக்கையை ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையத்துக்கும் வழங்கியிருந்தார். அதே நேரம் நல்லிணக்க ஆணைக்குழுவிடம் அதனை அவர் கையளித்திருந்தார். அவர் அவற்றை கையளித்த பிற்பாடு பத்திரிகையாளர்களிடம் பேசுகின்ற பொழுதும் சொல்லியிருந்தார், இந்த குறிப்பாக ஒரு 6-7 மாதங்கள் தொடர்ச்சியாக ஒரு 8 மாதங்களுக்குள் மிகப்பெரிய இனப்படுகொலை, 1,46,000க்கும் மேற்பட்டவர்கள் கொன்றொழிக்கப்பட்டிருக்கிறார்கள், காணாமலாக்கப்பட்டிருக்கிறார்கள். இது உலக வரலாற்றிலே நடந்த மிக பேரவலமான மனித பேரவலம். இந்த மனித இனப்படுகொலை என்பது தமிழர்கள் மீது புரியப்பட்டது என்பதை அவர் வெளிப்படையாகவே கூறியிருந்தார். அந்த நேரத்தில் யாரும் இதனை பற்றி வெளியிலே பேசிக்கொள்ளவில்லை. இப்பொழுது ஒரு தென்பகுதியைச் சேர்ந்த சகோதர இனத்தை சார்ந்த ஜீவந்த பீரிஸ் அருட்தந்தை அவர்கள் தெளிவாக ஒரு கூருணர்வோடு இந்த விடயத்தை ஒரு நீண்ட உரையினூடாக வெளிவைத்த பொழுது, அது வெளியிலே கொண்டு வந்த பொழுது, சிங்கள ஆயர்கள் மத்தியிலும் சரி அல்ல சிங்கள அருட்தந்தையர்கள் மத்தியிலும் இது ஒரு மிகப்பெரிய பிரச்சாரமாக முன்னெடுக்கப்படுகிறது. ஈஸ்டர் தாக்குதல் நடந்திருக்கக்கூடாது. ஈஸ்டர் தாக்குதலை நடத்தியவர்கள் கண்டுபிடிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அது தொடர்பாக கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் பல தடவைகள் பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கிறார். நாங்கள் அதனை எதிர்க்கவில்லை. ஆனால் இந்த மண்ணிலே கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் இருக்கிற காலத்திலேயே அவருடைய கண்ணுக்கு முன்னால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், உணவின்றி படுகொலை செய்யப்பட்டார்கள், நீரின்றி படுகொலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் கொத்தணி குண்டுகளுக்கும் பொஸ்பரஸ் குண்டுகளுக்கும் இரையாக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய போர் அவலங்களை சந்தித்த பொழுதெல்லாம் மல்கம் ரஞ்சித் கர்தினால் அவர்கள் மௌனம் சாதித்தார். ஆகவே அவர்களுடைய அந்த மதம், அவரிடம் இருக்கிற மனிதநேயம், அவரிடம் இருக்கிற உலகத்துக்கு சொல்கிற செய்தி என்பது பொய்த்து போயிருக்கிறது. அவர் ஒரு பொய்யான கருத்தை, நேர்மை இல்லாத கருத்தை வெளியிலே தெரிவிக்கிறார் என்ற கருத்து மிக பரவலாக பேசப்பட்டது. அவர் தொடர்பான இந்த கருத்துக்களுக்கு நான் பாராளுமன்றத்திலும் என்னுடைய எதிர்வினைகளை ஆற்றியிருக்கிறேன். இப்பொழுதும் கூட நான் இலங்கையினுடைய கர்தினால் மல்கம் ரஞ்சித் அவர்கள் தமிழ் மக்கள் தொடர்பிலே அவர் ஒரு சிங்கள பௌத்த மனநிலையிலேயே தன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கிறார் என்பதில் நாங்கள் தெளிவாக ஒரு பார்வையை அவர் மீது வைத்திருக்கிறோம். அவர் தன்னை ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்த ஒரு பௌத்தன், கிறிஸ்தவன் என்று சொல்லாமல் ஒரு பௌத்தனாகவே தன்னை அவர் அடையாளப்படுத்திக் கொள்கிறார் என்பதே எங்களுடைய கருத்து. அந்த வகையில்தான் ஜீவந்த பீரிஸ் அவர்கள் கொண்டு வந்த உண்மைகள் சிங்கள மக்களில் சிலர் அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற அளவுக்கு அது
இன்றைய நிலையிலே ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆகவே அவர் மீது காழ்ப்புணர்ச்சிகளை சொல்பவர்கள், அவர் மீது குற்றங்களை சுமத்துபவர்கள் முதலில் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுதும் தமிழர்கள் இங்கே மெல்ல மெல்ல இனப்படுகொலை செய்யப்படுகிறார்கள். அவர்கள் நிலங்கள் விடுவிக்கப்படவில்லை, அவர்களுக்கான தொழில் முறைகள் இங்கு இல்லை. இங்கு இருக்கின்ற ஒவ்வொரு இளைஞன் யுவதியும் வெளிநாடு பற்றியே சிந்திக்கக்கூடிய அளவுக்கு அல்லது இந்த நாட்டில் இருக்க முடியாத அளவுக்கு அவர்கள் தானாகவே புலம்பெயர்ந்து வாழக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்படுகிறது. அதே நேரம் சுதந்திரமாக பேச முடியவில்லை, சுதந்திரமாக பாட முடியவில்லை. அண்மையில் கூட கிளிநொச்சியைச் சேர்ந்த ஒரு மாணவன், ஒரு இளைஞன், அவர் தன்னுடைய சுயமாக இயற்றி பாடிய ஒரு பாடலை சிங்கள மொழியிலே அதற்கு பல வியாக்கியானங்கள் வழங்கப்பட்டு இன்று அவர் கைது செய்யப்பட்டு 16 நாட்கள் தடுப்பு காவலிடம் வைக்கப்பட்டிருக்கிறார். அவ்வளவு தூரம் தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் மீதான இனவாதம் தலைவிரித்து ஆடுகிறது. அரசுகள் மாறி இருக்கின்றன. அது மகிந்தவாக இருக்கலாம், சந்திரிகாவாக இருக்கலாம், அல்லது ரணில் மைத்திரி அரசாக இருந்தான. இப்பொழுது அனுரகுமார சனாயக்க தலைமையிலான அரசும் கூட அதே இனவாதத்தையும் அதே இனவாத நோக்கிலான செயல்பாடுகளையுமே முன்னெடுக்கிறது. பௌத்த குருமார்கள் பிழைவிட்டால் அவர்களுக்கு தனி நீதிமன்றம் அமைக்கப் போவதாக நீதிமன்றத்தையே கேள்விக்குட்படுத்தி இருக்கின்ற அனுரகுமார அரசினுடைய நடவடிக்கைகள் ஜீவிந்த பீரிஸ் போன்றவர்களுடைய நடவடிக்கைகளை, கருத்துக்களை புறந்தள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொள்கின்றது. ஆகவே ஜீவந்த பீரிஸ் அவர்களுடைய கருத்து, அருட்தந்தை அவர்களுடைய அந்த செய்தியை நாங்கள் தமிழ் மக்கள் மீது அவர் கொண்டிருக்கிற கருணையும் தமிழ் மக்களுக்கு நடந்த அவலங்களை சொல்லுகின்ற ஒரு செய்தியாகவும் நாங்கள் அதனை பார்க்கிறோம். அவருக்காக நாங்கள் தொடர்ந்தும் குரல் கொடுப்போம். அவர் மீது அரசாங்கமோ அரச தரப்போடு இருக்கின்றவர்களோ செய்கின்ற பிரச்சாரங்கள், காழ்ப்புணர்ச்சி தொடர்பான செய்திகளை முதலிலே நிறுத்த வேண்டும். உண்மைகளை வெளியிலே கொண்டு வருகின்றவர்களை உண்மையோடு சேர்த்து பார்க்கின்ற ஒரு வரலாற்றை அவர்கள் உருவாக்க வேண்டும். ஆகவே ஜீவந்த பீரிஸ் அவர்கள் வெளியிட்ட கருத்துக்கு எதிராக இன்னொரு அருட்தந்தையும் தன்னுடைய இனவாத கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இருந்தாலும் கூட ஆயர்களுடைய எண்ணம், கருத்து ஒரு மிக தெளிவாக வர வேண்டும். அது எங்கள் மக்களுக்கான நல்ல செய்தியை சொல்ல வேண்டும். தமிழர்களுக்கு நடந்தது இனப்படுகொலை என்பதை உலகம் ஒரு நாள் நிரூபிக்கும் வரையில் நாங்கள் தொடர்ந்து அதற்காக போராடுவோம். அதற்கான ஆதாரங்களும் செய்திகளும் இன்றும் உலகத்திலே எல்லோரிடமும் உண்டு. அந்த வகையிலே எங்களுக்கு நடைபெற்ற இனப்படுகொலை தொடர்பில் ஜீவந்த பீரிஸ் போன்ற அருட்தந்தையர்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் சொல்லுகின்ற மேற்கொள்ளுகின்ற நடவடிக்கைகள், கருத்துக்களுக்கு நாங்கள் எப்பொழுதும் அவர்களோடு கூட இருப்போம் என்பதை மீண்டும் நாங்கள் வலிமையாக பதிவு செய்கின்றோம். சார், இலங்கை தமிழரசு கட்சியினுடைய யாழ் இது கிளைத்தெரிவு நடைபெற்ற போது குலநாயகம் அவர்கள், தமிழரசு கட்சியினுடைய ஒரு சிரேஷ்ட உறுப்பினராக இருக்கின்ற குலநாயகம் அவர்கள் தன்னுடைய அதிருப்தியை வெளியிட்டார். தமிழரசு கட்சி அகல பாதாளத்துக்குள்ள செல்வதாக தெரிவித்திருந்தார். அந்த வகையில் யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் என்ற ரீதியிலே அவருடைய கருத்து தொடர்பாக எங்களுடைய கட்சியின் நிர்வாக செயலாளர் அண்ணன் குலநாயகம் அவர்களுடைய கடிதம் ஒன்று எனக்கு கிடைக்கப்பெற்றிருந்தது. மத்திய செயற்குழு மற்றும் மத்திய செயற்குழுவில் இருக்கின்ற உறுப்பினர்களுக்கு அவரால் அனுப்பப்பட்ட கடிதம் எங்களுக்கு வந்திருக்கின்றது. நான் அந்த யாழ்ப்பாண மாவட்டத்தின் தெரிவு கூட்டங்களிலே நான் கலந்து கொள்ளவில்லை. ஆகவே அந்த கூட்டத்தில் நடைபெற்ற விடயங்கள் தொடர்பில் நான் அறியக்கூடிய விடயங்கள் இனி அந்த கூட்டத்திலே பங்கு கொண்டவர்களை வைத்துத்தான் அதனை எங்களால் அறிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இது கட்சியினுடைய ஒரு உள்ளீட்டு விவகாரம். இது தொடர்பிலே அவர் எழுத்து மூலமாக வெளியிட்டிருக்கிறார். பத்திரிகைகள், ஊடகங்களிலும் அந்த செய்திகள் வந்திருக்கின்றன. ஆகவே நாங்கள் அது தொடர்பாக கட்சிக்குள்ளே பேசி அந்த கட்சியினுடைய உள்ளக நடவடிக்கைகள் மூலம் அதுக்கு ஒரு நியாயமான தீர்வை எட்டுவது பொருத்தமானதாக இருக்கும். இலங்கையின் தற்போதைய நிதிக் கொள்கை கட்டமைப்பு மற்றும் அது தொடர்பான பொருளாதார விடயங்கள் குறித்து பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு விளக்கம் அளிக்கப்பட உள்ளது. இலங்கை மத்திய வங்கியால் அதற்கான விளக்கம் அளிப்பதற்கான விசேட செயலமர்வு ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டது. குறித்த செயலமர்வு இலங்கை மத்திய வங்கி ஆளுநர் மற்றும் மத்திய வங்கியின் சிரேஷ்ட அதிகாரிகள் பங்கேற்புடன் ஜூன் 10 பாராளுமன்ற வளாகத்தில் நடைபெறவுள்ளது. பிரதி தொழில் அமைச்சரும் நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சருமான அனில் ஜெயந்த விடுத்த கோரிக்கையை தொடர்ந்து இந்த ஏற்பாடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. கடந்த திங்கட்கிழமை நடைபெற்ற பாராளுமன்ற அலுவலர்கள் மீதான குழுவின் கூட்டத்தில் குறித்த செயலமர்வுக்கு ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது.
அங்குருவத்த படகுட பகுதியில் தீப்பிடித்து எரிந்த முதியோர் இல்லம் எந்தவொரு அரச நிறுவனத்தின் கீழும் பதிவு செய்யப்படவில்லை என்றும் சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டல் அமைச்சர் உபாலி பன்னிலகை உறுதிப்படுத்தியுள்ளார். இந்த முதியோர் இல்லம் சமூக ஊடகங்களில் பிரபலமான இடமாக மாறியுள்ளது. அங்கு வசிப்பவர்கள் மற்றும் சேவைகள் குறித்து தொடர்ந்து பதிவிடப்படும் காணொளிகள் இதற்கு காரணம். நேற்று மாலை சுமார் 5:10 மணியளவில் இந்த இடத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. அப்பகுதி மக்களும் உடனடியாக விரைந்து தகரண தீயணைப்பு துறையினரும் தீயை அணைக்க முயன்றனர். நேற்று மாலை சுமார் 5:10 மணியளவில் அந்த இடத்தில் திடீரென விபத்து ஏற்பட்டது. அப்பகுதி மக்களும் உடனடியாக விரைந்து ருகன தீயணைப்பு துறையினரும் தீயை அணைக்க முயன்றனர். தீ விபத்து ஏற்பட்ட நேரத்தில் பல்வேறு வயதுடைய 70 மனநலம் பாதிக்கப்பட்டவர்கள் அந்த மையத்துக்குள் இருந்தனர். அக்கம் பக்கத்தினரும் காவல்துறையினரும் அவர்களில் 52 பேரை பாதுகாப்பாக மீட்டனர். தீக்காயங்களும் மீட்கப்பட்ட மேலும் 8 பேர் அதே நேரத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஆனால் அவர்களில் ஒருவர் பின்னர் உயிரிழந்தார். தீ விபத்தில் அந்த மையம் முற்றிலுமாக அழிந்து போனதுடன் தீ அணைக்கப்பட்ட பின்னர் காப்பாற்ற முடியாத 10 பேரின் கருகிய உடல்கள் கண்டெடுக்கப்பட்டன. யாழில் உளவு இயந்திரத்துடன் 6 பேர் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கட்டைக்காடு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் உளவு இயந்திரம் பாவித்து கரவலை தொழில் செய்த 6 கடற்தொழிலாளர்கள் இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் வடமராட்சி கிழக்கு கடற்பகுதியில் தொடர்ச்சியாக சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றது. அதன் அடிப்படையில் வெற்றிலைக்கேணி கடற்படை மேற்கொண்ட விசேட நடவடிக்கையில் கட்டைக்காடு பகுதியில் சட்டவிரோதமான முறையில் உளவு இயந்திரம் பாவித்து கரவலை தொழில் செய்த 6 கடற்தொழிலாளர்கள் 2 உளவு இயந்திரங்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவர்கள் உளவு இயந்திரம் மற்றும் ஏனைய மீன்பிடி உபகரணங்களுடன் நீதிமன்ற நடவடிக்கைகளுக்காக யாழ் நீரியவள திணைக்கள அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி அனுகுமார திசாநாயக்க, பிரதமர் கருணி அமரசூரிய மற்றும் பல முக்கிய பிரமுகர்கள் தோன்றும் வகையிலான போலி செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப காணொளிகள் இணையத்தில் உலா வருவது குறித்து இலங்கை கணனி அவசர தயார்நிலை குழு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இது தொடர்பாக அந்த நிறுவனம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த ஆழ்ந்த போலி காணொளிகள் நிதி மோசடிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தலைவர்கள் மற்றும் பிரபலங்கள் பொதுமக்கள் பணத்தை முதலீடு செய்ய ஊக்குவிப்பது போன்று அதற்கு பதிலாக அதிக லாபம் தருவதாக உறுதியளிப்பது போன்றும் இந்த காணொளிகளில் போலியாக சித்தரிக்கப்பட்டுள்ளது. கிடைக்கப்பெற்றுள்ள முறைப்பாடுகளின்படி இந்த ஏமாற்று காணொளிகளில் விளையாட்டு வீரர்கள் மற்றும் பிற முக்கிய ஆளுமைகளின் உருவங்களும் தவறாக பயன்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. இத்தகைய மோசடி முதலீட்டு திட்டங்கள் தவிர வேலைவாய்ப்புகள், நாட்டின் பொருளாதாரம் மற்றும் வரி கொள்கை பற்றிய தவறான தகவல்களை பரப்புவதற்கும் இதுபோன்ற AI தொழில்நுட்ப காணொளிகள் பயன்படுத்தப்படுகிறது. இந்த காணொளிகளில் பெரும்பாலும் பார்வையாளர்களை ஏமாற்றும் இணையதளங்களுக்கு அழைத்து செல்லும் லிங்குகள் இடம்பெற்றுள்ளதாகவும் அவை தனிப்பட்ட தரவுகளையும் பணத்தையும் தேடுவதற்காகவே வடிவமைக்கப்பட்டுள்ளதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மத்திய வங்கி பிணைமுறி மோசடியில் கிடைக்கப்பெற்ற பணம் 2018ஆம் ஆண்டு நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கு ஐக்கிய தேசிய கட்சி தனது பிரச்சார நடவடிக்கைகளுக்காக பயன்படுத்தியதாக பரபரப்பான ஒரு தகவலை ஐக்கிய மக்கள் சக்தியின் முன்னாள் வெளிக்கம் அமைப்பாளர் ரொஹான் விஜய் விக்ரம தெரிவித்தார். சிரேஷ்ட ஊடகவியலாளர் சமுதித சமூகம் விக்ரம ரொஹான் விஜய் விக்ரமுடன் நடாத்திய செவ்வியில் உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். இந்த செவ்வியில் அவர் மேலும் தெரிவிக்கையில், 2018ஆம் ஆண்டு உள்ளூராட்சி தேர்தல் காலத்தில் வெலிகம நகரசபை தலைவராக நான் ஐக்கிய தேசிய கட்சியில் போட்டியிட்டேன். அந்த நேரத்தில் பைகளில் அல்லவா கொண்டு வந்து எமக்கு பணம் தந்தார்கள். எமது கட்சி தலைமை அலுவலகங்களுக்கு ஸ்ரீகொத்த ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதிநிதிகள் வந்து மறைந்த முன்னாள் அமைச்சர் மங்கள சமரவீரவின் அலுவலகத்துக்கு அது கொடுக்கப்பட்டது. ஆனால் மங்கள சமரவீர அதனை நிர்வகிக்கவில்லை. அது ஸ்ரீகொத்த மூலமே நிர்வகிக்கப்பட்டது. இலங்கையின் 339 உள்ளூராட்சி மன்றங்கள், மாநகர சபைகள், 36 நகர சபைகள், 275 பிரதேச சபைகள் உறுப்பினர்களின் எண்ணிக்கை 8793 ஆகும். ஆனால் போட்டியிட்டவர்களின் எண்ணிக்கை அதிகமாகும். முழு இலங்கையிலும் உள்ள ஐக்கிய தேசிய கட்சியின் அனைத்து வேட்பாளர்களுக்கும் தலா 2 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது. எனக்கு சரியாக நினைவில் இல்லை. எனக்கு கிடைத்த பணத்தை திருப்பி கொடுத்து விட்டேன். பட்டியலில் இருந்த அனைத்து வேட்பாளர்களுக்கும் கிடைத்தது. அதாவது அனைத்து கட்சி அலுவலகங்களின் தலைமை அலுவலகங்களும் பணம் கொடுக்கப்பட்டது. இதனை நான் மட்டும் கூறவில்லை. இது தொடர்பில் ஜெகத் விதானகையும் தெரிவித்துள்ளார். அர்ஜுன் மகேந்திரன் மற்றும் அலோசியஸ் ஆகியோருடைய பணம் தான் அது. முடிந்தால் என்னை நீதிமன்றத்துக்கு அழைக்கவும். உண்மைதானே கூறுகிறேன். எனக்கு பொய் சொல்ல வேண்டும். அதாவது இது ஸ்ரீகொத்தவில் இருந்துதான் விநியோகிக்கப்பட்டது. ஸ்ரீகொத்தவின் அறைகளில் தான் பணம் வைக்கப்பட்டிருந்தது. அங்கிருந்துதான் பணம் தயார் செய்யப்பட்டது. கட்சியின் பிரதிநிதி ஒருவர் வந்துதான் கொடுத்து விட்டு சென்றார். எனக்கு நினைவிருக்கும் வகையில் அனைத்து வேட்பாளர்களுக்கும் கொடுத்தார்கள். ஐக்கிய தேசிய கட்சியின் ஒரு தனிக்குழு இருந்தது. எங்களை இந்த உட்புற வேலைகளுக்கு சேர்க்கவில்லை. அது பிணைமுறி மற்றும் பணம் என்றுதான் நான் தெரிந்து கொண்டேன். இந்த மோசடி வெளிச்சத்துக்கு வந்த பிறகுதான் நான் அதை தெரிந்து கொண்டேன் என தெரிவித்தார்.
ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலுக்கு கோடபய ராஜபக்ச சம்பந்தப்பட்டுள்ளார் என்பது அநீதியான ஒரு பொய்யான குற்றச்சாட்டாகும். விசாரணை அதிகாரிகள் செய்வது அரசியலாகும் என முன்னாள் அமைச்சர் அலி சப்ரி தெரிவித்துள்ளார். இணையதளம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியில் அவர் இதனை தெரிவித்தார். இதற்கு எப்போதாவது ஒரு நியாயமான தீர்ப்பு கிடைக்குமா? இதை முன்னெடுத்து செல்வதற்கு சாட்சியங்கள் இருக்க வேண்டுமல்லவா? சாணி அபேசேகர ஒருமுறை தனக்கு எதிரான வழக்கில் உயர்நீதிமன்றத்தில் சத்திய கடதாசிகள் தான் முழுநேர அரசியல் செய்வதாகவும் என்பிபி கட்சியுடன் இணைந்திருப்பதாகவும் குறிப்பிட்டார். அவர் ஒரு அரசியல்வாதி. எனவே தற்போது அவர் காவல்துறையிலிருந்து முழுமையாக விலகியிருப்பதால் அவருக்கு அரசியல் செய்வதற்கு எவ்வித தடையும் இல்லை. அது சரி. அவ்வாறு அரசியலில் ஈடுபட்ட ஒரு நபர் தற்போது மீண்டும் அரச சேவைக்குள் வந்து ஓய்வு பெற்றதன் பின்னர் மீண்டும் சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். அதாவது ஒரு அரசியல்வாதி காவல்துறையின் சிஐடி பணிப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இலங்கை வரலாற்றில் இதுதான் முதல் தடவையாக நடந்துள்ளது. இது ஒரு பைத்தியக்காரத்தனம். இப்போது ஓய்வு பெற்ற ஒரு காவல்துறை அதிகாரி அரசியல் செய்வதில் தப்பில்லை. ஆனால் அவர் ஒரு அரசியல்வாதியாக மாறிய பின்னர் மீண்டும் வந்து சிஐடியின் பணிப்பாளராக நியமிக்கப்பட்டால் அவரால் அந்த பணிகளை சுயாதீனமாக செய்ய முடியுமா? அப்படியானால் அவருக்கு ஒரு அரசியல் நோக்கம் இருக்கும் அல்லவா? ஒரு அரசியல்வாதியால் சிஐடி பணிப்பாளராக வர முடியாது. இந்த விடயம் நீதிமன்றத்தில் இருப்பதால் நாம் பொறுத்திருந்து பார்ப்போம் என குறிப்பிட்டார். அரச புலனாய்வு சேவையின் முன்னாள் பணிப்பாளர் சுரேசாலே தடுப்பு காவலில் சித்திரவதைக்குள்ளாக்கப்பட்டு மனிதாபிமானமற்ற முறையில் நடாத்துவது உண்மை என மருத்துவ அறிக்கைகள் மூலம் தெரிய வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தின் கீழ் தனக்கு எதிராக வழக்கு தொடரப்பட்டு தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளமை எதிர்த்து சுரேசாலை சார்பில் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கின் விசாரணையில் இந்த தகவல் வெளிப்படுத்தப்பட்டது. குறித்த மனு மேன்முறையீட்டு நீதிமன்ற தலைவர் நீதிபதி ரொஹன் அபேசூரிய மற்றும் பிரியந்த பெர்னாண்டோ ஆகியோர் அடங்கிய மேன்முறையீட்டு நீதிமன்ற அமர்வின் முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது அவரது சார்பில் முன்னிலையாக இருந்த ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ ஜெயவர்தன, தடுப்பு காவலில் உள்ள மனுதாரர் சுரேசாலேவை பரிசோதித்த சட்ட மருத்துவ அதிகாரிகள் அறிக்கை ஒரு மனுவின் மூலம் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டினர். கொழும்பின் பிரதான சட்ட மருத்துவ அதிகாரி சேர்ந்த அமரத்னவின் வழிகாட்டுதலின் கீழ் ஒரு மருத்துவ குழுவினால் சுரேசாலை பரிசோதிக்கப்பட்டு அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது என அறிக்கையின்படி மனுதாரர் சித்திரவதைக்கும் மனிதாபிமானமற்ற நடத்தைகளுக்கும் உள்ளாக்கப்பட்டுள்ளார் என ஜனாதிபதி சட்டத்தரணி சஞ்சீவ குற்றம் சாட்டினார். இதன்படி இந்த நபர் 6 அடி 4 அங்குல அறையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். இந்த அறையில் முறையான காற்றோட்டம் இல்லை, சூரிய ஒளி இல்லை, குடும்ப உறுப்பினர்கள் சந்திக்க வாய்ப்பு இல்லை. அவர் கடுமையான மன அழுத்தத்தில் உள்ளார் என்றும் அதன் விளைவாக அவர் தற்கொலை செய்து கொள்வதற்கான கடுமையான ஆபத்தை எதிர்கொள்கிறார் என மருத்துவ அறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது என ஜனாதிபதி சட்டத்தரணி தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் அண்மையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் கருத்து வெளியிட்ட பல்கலைக்கழகங்களுக்கு இடையிலான மாணவர் பேரவையின் அழைப்பாளர் சசிந்து பெரேரோ நாட்டில் மீண்டும் ஒரு இனவாத அலை உருவாக்குவதற்கு சில குறுகிய குழுக்கள் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். இனவாத தீயை மூட்டி எங்கள் ஒற்றுமையை கருக்க வைக்காதீர்கள் என நாடளாவிய ரீதியில் உள்ள மாணவர்களிடமும் பொதுமக்களிடமும் அவர் உருக்கமான வேண்டுகோள் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். யாழ் பல்கலைக்கழகத்தில் அமைக்கப்பட்டிருந்த வெசா கூடு என்பது சிங்கள, தமிழ் மற்றும் முஸ்லிம் மாணவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்தே உருவாக்கிய ஒன்றாகும். நாட்டில் நிலவும் இனவாத போக்கு கூட்டு பதிலடி கொடுக்கும் வகையில் அனைத்து மதங்களையும் சேர்ந்த மாணவர்கள் இதில் பங்கெடுத்தனர் என்று அழைப்பாளர் சுட்டிக்காட்டியுள்ளார். மாணவர்களின் இந்த ஒற்றுமையை பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சிறிய குழுவினரே சம்பவத்தின் பின்னணியில் செயற்பட்டுள்ளார்களே தவிர இது ஒட்டுமொத்த சிங்கள அல்லது தமிழ் மாணவர்களின் செயல் என்று அல்ல என அவர் தெளிவுபடுத்தியுள்ளார். எனவே இவ்வாறான குறுகிய அரசியல் சூழ்ச்சிகளுக்குள் சிக்கி யாரும் கலக்கமடைய வேண்டாம் என்றும் அனைவரும் நிதானமாக சிந்தித்து அமைதியை கடைபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இதேவேளை பல்கலைக்கழக மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான மேலதிக கொடுப்பனவு மற்றும் விடுதி பிரச்சினைகளுக்கான தீர்வு குறித்தும் அரசு சாதகமாக பதிலளித்துள்ளதாக சசிந்து பெரேரா தெரிவித்துள்ளார். கோவிட் காலத்தில் இலங்கைக்கு பல்வேறு உதவிகளை சீன அரசாங்கம் நன்கொடையாக வழங்கியுள்ளதாக இலங்கைக்கான சீன தூதுவர் ஹீசன் கோங் தெரிவித்தார். உத்தியோகபூர்வ விஜயம் ஒன்றை முன்னெடுத்து நேற்றைய தினம் மட்டக்களப்பு மாவட்டத்துக்கு சீன தூதுவர் விஜயம் ஒன்றை முன்னெடுத்தார். இதன்போது மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக அமைப்பின் கோரிக்கைக்கு அமைவாக விஜயம் செய்த சீன தூதுவர் மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலைக்கு விஜயம் செய்தார். வைத்தியசாலைக்கு சென்று வைத்தியசாலையின் சில பிரிவுகளுக்கு சென்ற தூதுவர் பார்வையிட்டதுடன் அதனைத் தொடர்ந்து விசேட கலந்துரையாடலும் ஈடுபட்டார். மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்திய திருமதி கணேசலிங்கம், பிரதிப்பணிப்பாளர் மற்றும் வைத்தியசாலையின் வைத்திய நிபுணர்கள், மட்டக்களப்பு மாவட்ட சிவில் சமூக அமைப்பின் தலைவர் மாமாங்கராஜா உட்பட சிவில் சமூக பிரதிநிதிகள் என பலர் கலந்து கொண்டனர். இதன்போது வைத்தியசாலை நிலவும் பல்வேறு குறைபாடுகள் தொடர்பில் சீன தூதுவருக்கு விளக்கம் அளிக்கப்பட்டதுடன் அது தொடர்பிலான உதவிகள் வழங்குவதற்கான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. தூதரகங்கள் மூலமாக சிறிய உதவி திட்டங்களையே முன்னெடுக்க முடியும் எனவும் பாரிய வேலை திட்டங்களுக்கு இலங்கை அரசாங்கத்தின் ஊடாக கோரிக்கையினை சீன அரசாங்கத்துக்கு முன்வைக்கப்படும் போது அது தொடர்பிலான பரிசீலனைகள் முன்னெடுக்கப்படும் என இதன்போது தூதுவர் தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்த தூதுவர் கோவிட் கட்ட காலத்தில்
இதற்கு எதிராக இலங்கை போராடுவதற்கு உதவ சீன அரசாங்கம் ஏராளமான தடுப்பூசிகளையும் தனிநபர் பாதுகாப்பு உபகரணங்களையும் நன்கொடையாக வழங்கியது. அது முதல் தேவையில் உள்ள எளிய மக்களுக்கு வழக்கமான விநியோகம் மற்றும் அவசியமான தொகுப்புகளை வழங்குவதற்காக நாங்கள் இங்கு வருகின்றோம். நாங்கள் ஸ்மார்ட் போன்களையும் அதன்பின் பள்ளிகளுக்கான போஸ்ட்பெய்ட் வசதிகளையும் நன்கொடையாக வழங்கியுள்ளோம். எவ்வாறாயினும் மொத்தத்தில் இலங்கை நண்பர்களுக்கு உதவுவதற்காக நாங்கள் பல விடயங்களை செய்து விடுகிறோம். எந்த இக்கட்டான காலத்திலும் சீனா உங்களுக்கு துணையாக நிற்கும். இந்த மருத்துவமனை வார்டுகள் போன்ற பெரிய திட்டங்கள் இருக்கிறதே, அவை பெரிய கட்டுமான திட்டங்களாகும். ஒவ்வொரு ஆண்டும் சீன அரசாங்கமும் சீன மக்களும் இலங்கை நண்பர்களுக்கு பல்வேறு விடயங்களுக்கான நிதியுதவிகளை செய்து வருகின்றனர். ஆனால் இது ஒரு பெரிய திட்டம். நீங்கள் விரும்பினால் உங்கள் அரசாங்கத்தின் மூலமாக எங்கள் அரசாங்கத்தை தொடர்பு கொள்ளலாம். இது அரசாங்கங்களுக்கு இடையேயான வழிமுறை என்பதை நீங்கள் அறிவீர்கள். எங்கள் தூதரகத்தை பொறுத்தவரை தூதரகம் சிறிய திட்டங்களை மட்டுமே மேற்கொள்ளும். பெரியவை அல்ல, மிகச்சிறிய திட்டங்கள் மட்டுமே. அவை மிகச்சிறியவை. பெரிய திட்டமாக இருந்தால் எங்களால் பெரிய திட்டங்கள் குறித்து முடிவெடுக்க முடியாது. என்னால் ஒரு முடிவை எடுக்க முடியாது. நான் அதை எங்கள் அரசாங்கத்துக்கு அறிக்கையாக மட்டுமே சமர்ப்பிப்பேன். அதன்பின் அது அரசாங்கங்களுக்கு இடையேயான விடயமாக மாறிவிடும். ஒருவேளை உங்களுடைய தேவைகளை வெளிநாட்டு வளங்கள் திணைக்களம் மூலமாக சீன அரசாங்கத்துக்கு, அதாவது எங்கள் தூதரகத்தின் மூலமாக கொண்டு சேர்க்கலாம். இந்த செயல்முறை விரைவுபடுத்துவதற்கு அது ஒரு பயனுள்ள வழித்தடமாக இருக்கலாம் என தெரிவித்தார்.